அண்மை செய்தி. கேரளாவின் திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் சந்தித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கேரளாவின் திருச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்த கொள்ளையர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே போலீசார் நேற்று கைது செய்தார்கள். துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது அவர்கள் டெல்லி மற்றும் ஹரியானாவிலிருந்து கார், விமானம் மற்றும் கண்டெய்னர் மூலமாக சென்னை மீனம்பாக்கம் அருகே உள்ள ஒரு பகுதியில தங்கி அந்த கண்டெய்னர் வந்த சரக்குகளை இறக்கிவிட்டு 2 நாட்கள் சென்னையிலே இருந்து அங்கிருந்து தான் அவர்கள் இந்த கேரளா நோக்கி கொள்ளை சம்பவத்துக்கு சென்றதும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக கண்டெய்னர்களை மாத வாடகைக்கு எடுத்து இந்த கொள்ளை கும்பல் குற்றங்களுக்கு பயன்படுத்தியதாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ஒரு 2 நபர்கள் மட்டும் கண்டெய்னர் மூலமாக சென்னைக்கு மீனம்பாக்கம் அருகே சரக்குகளை ஏற்றி வந்ததும் 3 நபர்கள் கார் மூலமாக டெல்லியில இருந்து ஹரியானாவில் இருந்து சென்னைக்கு வந்ததாகவும் 2 நபர்கள் விமானம் மூலமாக ஏர் இந்தியா விமானம் மூலமாக சென்னைக்கு வந்து தங்கி அந்த சரக்குகளை இறக்கிவிட்டு கண்டெய்னர் மூலமாக மீண்டும் அவர்கள் கேரளா நோக்கி சென்றதாகவும் போலீசார் தரப்புல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலை மார்க்கமாகவும் விமானம் மூலமாகவும் வந்தவர்கள் ஒன்று கூடி இந்த கொள்ளை சம்பவத்தை திட்டம் தீட்டிவிட்டு இங்கிருந்து கேரளா நோக்கி சென்று அங்கு அந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி விட்டு மீண்டும் தமிழக எல்லைக்குள்ள வந்து சென்னை அல்லது பெங்களூரு சென்று அங்கிருந்து கொள்ளையடித்த பணத்தை பிரித்துக் கொண்டு தப்பி செல்வதை அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் வாக்குமூலமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 2 நாட்கள் சென்னை அருகே மீனம்பாக்கம் அருகே அவர்கள் தங்கியிருந்து இந்த கொள்ளை சம்பவத்தை திட்டம் தீட்டிவிட்டு தான் மீண்டும் கண்டெய்னர் மூலமாக அவர்கள் சென்று ஒரு இடத்துல கேரளாவில் அதிகாலை 2 மணி அளவில் காரை கண்டெய்னர் இறக்கி அந்த கொள்ளை சம்பவத்தை நகர்த்திவிட்டு மீண்டும் அந்த காரை கண்டெய்னர் உள்ளே செலுத்திவிட்டு அவர்கள் தமிழகம் வழியாக தப்பி செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. கொள்ளை கும்பலின் சென்னை தொடர்பு குறித்து தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா சென்னையில யாரேனும் இவர்களுக்கு உதவி இருக்கிறார்களா என்ற கோணத்தில் இந்த விசாரணைகளை முன்னெடுக்க இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா இப்ப கொள்ளைக்கு பயன்படுத்திய கண்டெய்னர் மற்றும் கிரிட்ரா கார், வெல்டிங் மிஷின் உள்ளிட்ட ஆயுதங்களை இவர்கள் போலீசார் பறிமுதல் செய்து இருக்கக்கூடிய நிலையில கொள்ளையடித்த பின் பெங்களூரு பணத்தை பிரித்து அவர்கள் தப்ப செல்ல முயன்றதாகவும் ஏற்கனவே விசாரணைகள் அவர் தெரிய வந்திருக்கிற நிலையில சென்னையில இங்கு தங்கியிருந்தார்கள். இந்த சரக்குகளை இறக்கிய இடத்துல அவர்கள் யாரேனும் இந்த கொள்ளை கும்பலுடன் தொடர்பில் இருக்கிறார்களா, இந்த கண்டெய்னரை யாரிடம் இவர்கள் வாடகைக்கு எடுத்தாக போன்ற விவரங்களை இவர்கள் சேகரிக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹரியானா, அதாவது ஏற்கனவே கிருஷ்ணகிரி 2021ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி ஏடிஎம்ல கொள்ளையடித்த சம்பவத்துல சிசிடிவி காட்சிகள் அடிப்படையிலும் கைரேகை நிபுணர்கள் கைப்பற்றிய அந்த கைரேகை உதவியுடன் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதனால கிருஷ்ணகிரி போலீசார் ஹரியானாவுக்கு விரைவிருப்பதாகவும் இதில் சில நபர்கள் மட்டுமே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் மேலும் சிலருக்கு அந்த ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அங்கு விரைய இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஒன்று கூடி இந்த கொள்ளை கும்பல் இந்த கொள்ளை சம்பவத்தை திட்டம் தீட்டிவிட்டு அங்கிருந்து அவர்கள் கேரளா மாநிலம் விரைந்து அவர்கள் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா ஏற்கனவே இந்த கும்பல் இதே பாணியில தமிழகம் மற்றும் ஆந்திரா போன்ற பகுதியில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதனால கேரளா நோக்கி பயணம் செய்து அங்கு இந்த ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்த பின் தப்பிக்கு செல்லலாம் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி தான் இவர்கள் சென்றிருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரிடமிருந்து 65,04,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நபர்கள் விமானம் மூலமாக ஏர் இந்தியா விமானம் மூலமாக சென்னை மீனம்பாக்கத்துக்கு வந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. சஃபி மற்றும் சைஃபிக் என்ற நபர் 2 பேர் மட்டுமே ஏர் இந்தியா விமானம் மூலம் வந்ததாகவும் 3 நபர்கள் கார் மூலமாகவும் 2 நபர்கள் கண்டெய்னர் மூலமாக மீனம்பாக்கம் பகுதியில் 2 நாட்கள் தங்கியிருந்து இந்த சம்பவங்களை திட்டம் தீட்டிவிட்டு அதன் பின்பாக இவர்கள் அங்கு கேரளா சென்று இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.